உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், பிளட் இது டயபெட்டிக் பேஷண்டா இருக்கிற நான் ஜூஸ் எல்லாம் எப்படி குடிக்கிறது அப்படின்னு. ஆக்சுவலா நம்ம சாப்பிடுற உணவுல வெறும் ஜூஸ் ஃபாஸ்டிங்கா மட்டும் இருக்கிறது வேண்டாம். டயபெட்டிக் பேஷண்ட் அந்த மாதிரி வெறும் ஜூஸை மட்டும் எடுத்து ஃபாஸ்டிங் பண்றது நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி வெறும் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு நம்ம ஃபாஸ்டிங் பண்றதை அவாய்ட் பண்ணலாம். ஸோ நம்ம மிக்ஸ்டா வெஜிடபிள்ஸ், ரா வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம், ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கலாம், அது கூட நம்ம முளைக்கட்டின பயிறு சாப்பிடலாம், கூட இந்த மாதிரி நம்ம ஜூசஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த ஜூசஸ்லயும் நம்ம ஸ்மூதியா நம்ம சாப்பிடும் போது நமக்கு அதுல இருக்கக்கூடிய நாறு சத்தும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும் போது அது இன்னும் நமக்கு பிளட் சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணுது. இன்னொரு முக்கியமான வேலை, கொலஸ்ட்ரால் எங்கேயுமே டெபாசிட் ஆகாம மலை மூலியமா வெளியேறதுக்கு அது சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அதனால எந்த பழங்களா இருந்தாலும் நம்ம ஜூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த பழமா இருந்தாலும் உங்க மைண்ட் உடனே போகும், ஹை கிளைசமிக் ஃப்ரூட்ஸ் நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ணி தாங்க ஆகணும். நம்ம லோ கிளைசமிக் ஃப்ரூட்ஸ் அதிகமா கன்சியூம் பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிள் கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம், மாதுளப்பழம் சாப்பிடலாம், அத்திப்பழம் சாப்பிடலாம், அதே மாதிரி பேரிக்காய் நம்ம சாப்பிடலாம், ஆப்பிள் எடுத்துக்கலாம், பப்பாளி சாப்பிடலாம், மாதுளப்பழம் சாப்பிட்டு வாட்டர்மெலன் தர்பூசணி எடுத்துக்கலாம்.